ஒரு திருடன் நைட்டு திருடுறதுக்கு அந்த காம்பவுண்ட் சோர் மேல அப்படி ஏறான். அப்படி ஏறும்போது உள்ள ஒரு நாய் நிக்குது. ஐயோ நாய் கொலைக்க போகுதுன்னு நின்னுட்டான். ஆனா நாய் கம்முன்னு கொலைக்கவே இல்லை. சரி கொலைக்கல போலக்குதுன்னு அப்படி குதிச்சான். அப்பவும் நாய் கொலைக்கல. என்னடா கொலைக்கவே இல்லை? நடந்து 2 ஸ்டெப் போனா கதை உடைக்க போனா. அப்ப இவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, உள்ள திருடுற நேரத்துக்கு கொலைச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு எதுக்கு முன்னெச்சரிக்கையா 2 பிஸ்கெட்டை போடணும். அந்த பிஸ்கெட்டை போட்டான், நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் நாய் கிட்ட கேட்டான், டேய் நான் எட்டி பார்த்தோம் கொலைக்கல, உள்ள குதிச்சோம் கொலைக்கல, கிட்ட வந்தோம் கொலைக்கல, கதவு கிட்ட போனோம் கொலைக்கல, பிஸ்கெட் போட்டவன கொலைக்கிறிய ஏன்னு? அப்ப நாய் சொல்லிச்சான், இவ்வளவு நேரம் ஏதோ நீ உன் வேலையை பாக்குறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், சம்பந்தமே இல்லாத எனக்கு ஃப்ரீயா ஏதோ கொடுக்கறேன்னா ஏதோ தப்பு பண்ண போறேன்னு அர்த்தம். இந்த நாட்டில் இலவசமாக எதையாவது கொடுக்கறான்னு சொன்னா உன் தலையில மிளகா அரைக்க போறான்னு அர்த்தம். ஐயா ஐயா, அந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற பெரிய பிரச்சனை மதுவிலக்கு. அந்த மதுவிலக்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. திமுக அரசு அமைந்தவுடன் மறுநாள் பொழுதுள்ள கையெழுத்து மதுவிலக்கு கையெழுத்தாகத்தான். கழக ஆட்சி பொறுப்பேற்றதும் தலைவர் கலைஞருடைய முதல் கையெழுத்து இந்த மதுவிலக்குரிய சட்டம் தான் என்பதை நீங்க பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். என்ன கேட்டாங்க? மக்கள் கேட்டார்கள், டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க, ஊழலுக்கு விதை போட்டு அதை பாதுகாப்பா சயின்டிபிக்கா திருடுற ஒரு டெக்னாலஜி வந்து யார்கிட்ட இருக்குன்னா திமுக தான். அடுத்து விடியல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. அடுத்த வீடியோல முட்டை பாதி எதுக்கு பாதி வேகமா இருக்கு, பாதி எதுக்கு பிள்ளைகளுக்குள்ள புழுவா கிடக்கு சோறு ஃபுல்லா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது. இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிருச்சு. அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்க, எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் மோட்டரை போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு, அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் மூழ்கி இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்க